ஓபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர். அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுவரைக்கும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு நாங்களும் அதிமுகவினர் தான், அதிமுக கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஒன்றிணைந்து விடும், 2026க்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணைந்து அந்த தேர்தலை சந்தித்து மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஓபிஎஸ் இருந்து கொண்டிருந்தார். அதற்கு பாஜக உதவி செய்யும் அப்படின்னு நினைத்தார். ஆனால் கடைசியாக எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைத்து விட்டது பாஜக. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஐ பக்கத்திலோட விட மாட்டார். ஏன்னா ஓபிஎஸ் வந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகளுக்கு பிரச்சனை வந்துடும். அதன் காரணமாக ஓபிஎஸ்ஐ பக்கத்திலே விட மாட்டார். இனிமேல் அதிமுகவில் ஓபிஎஸ் உள்ளே வருவதோ சசிகலா உள்ளே வருவதற்கும் வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக இருக்கிறது. டிடிவி தினகரன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா டிடிவி தினகரன் ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கிறார். அவரை கழட்டி விடுவதற்கு பாஜக மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் புதிதாக கட்சி ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக அந்த கட்சியை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாம் அந்த தொகுதியில் புறம் வெற்றியை பதிவு செய்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய இமேஜை காலி செஞ்சிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டால் நாம் கட்சியையும் ஒன்றாக அதிமுகவை இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து தற்போது தேர்தல் ஆணையத்திடம் பதிவும் செய்து விட்டாராம் நமது ஓபிஎஸ் அவர்கள். கட்சிக்கு கூட புதிதாக பெயர் வைத்து விட்டார். கொடி சின்னத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய வேளையிலே ஓபிஎஸ் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலே ஓபிஎஸ்ஐ தேடி 2 புதிய கட்சிகள் வர இருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதலாவதாக சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளுமே திருட்டு கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருப்பவர் தான் நமது சீமான். அதே போல பாஜகவையும் அதிகமாக விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் ஒருவராக இருப்பவர் நமது சீமான் அவர்கள். அப்படிப்பட்ட சீமான் அவர்கள் இதுவரைக்கும் கூட்டணியே இல்லாமல் தான் தனித்து போட்டியிட்டார். ஆனால் அவரின் பின்னால் இருக்கக்கூடிய ஆதரவுகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. அதன் காரணமாக ஓபிஎஸ் போன்ற புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியுடன் கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் கூட நமது சீமான் அவர்கள் செய்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிறது. இன்னொரு புறத்திலே தமிழக வெற்றி கழகம், அதாவது நடிகர் விஜயால் துவங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடனே கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடத்தினாங்க. அதிலே 90 தொகுதிகளும் பிளஸ் துணை முதல்வர் பதவியும் நமது விஜய் அவர்களுக்கு வந்து கேட்கப்பட்டது. ஆனால் அதிமுக அதற்கு மறுப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாஜகவுடன் கூட்டணியும் வச்சுட்டாங்க. இப்ப இனிமேல் திமுகவுடனும் நமது விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போறது கிடையாது, அதிமுகவுடன் கிடையாது. அப்ப மீதம் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தா நமது ஓபிஎஸ் இருக்கிறார். அவர் புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டால் அவருடன் இணைந்து கொண்டு துணை முதல்வர் பதவி பிளஸ் 90 தொகுதிகளையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் பேரம் பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.